தமிழகத்துல இருக்க விஜயோட கட்சி தாவேகாவை முடிக்கிறதுக்காக உதயநிதிய களத்துல இறக்கியிருக்க திமுக அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல மு.க. ஸ்டாலினை பிரதமராக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு இருக்கா. இந்தியா வெர்சஸ் என்டிஏ இருந்த கூட்டணியை அடிச்சு துவம்சம் பண்ணி மூணாவதா ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான செயல்பாடுகள்ல மு.க. ஸ்டாலின் இறங்கியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? எப்பயுமே அகில இந்திய கட்சிகளோட கையில இருந்த இந்தியா இப்ப மாநில உரிமைகள் பேசக்கூடிய மாநில கட்சிகள் கைக்கு மாறப்போகுதுன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தன்னோட எம்பி சீட்டுக்காக ஆசைப்பட்டு சொல்லாம கொள்ளாம ஒரு மரியாதை நிமித்தமா கூட ஒரு தகவலை சொல்லாம திமுக கூட்டணியை விட்டு ஓடி போச்சு. அதுவே திமுக தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதன் காரணமா இப்போ இந்தியா அலைன்ஸ்ல திமுக பங்கேற்காது. இந்த மாதம் வரக்கூடிய இந்தியா கூட்டணி சார்பா நடக்கக்கூடிய கூட்டத்துல திமுக பங்கேற்காது. குறிப்பா காங்கிரஸ் பங்கேற்கிற அந்த கூட்டத்துல பங்கேற்காது. ஆனா மற்ற கட்சிகள் மாநில உரிமைகளுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் பேசினா கண்டிப்பா அதை ஆதரிப்போன்னு திமுக சார்பா ஒரு ட்வீட் ஒன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தாரு. இதுல இருந்தே தெரியுது காங்கிரஸ் மேல திமுக பயங்கர கடுப்புல இருக்காங்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் இப்படி பண்ணதும் ஒரு பெரிய பிரச்சனையாவும் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ மு.க. ஸ்டாலின் தலைமையில மூணாவதா ஒரு அணி உருவாக போதா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா காங்கிரஸ வேற வழியே இல்லாம மாநில கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டா நிக்க வச்சாங்க. ஆனா காங்கிரஸ் பண்ற வேலையை பார்த்தா பல மாநிலங்கள்லயும் மாநில கட்சிகளை பலவீனமாக்குறதுக்கான வேலையை தான் இத்தனை வருஷம் பண்ணிட்டு வந்தாங்க. குறிப்பா இங்க தமிழ்நாட்டுல காமராஜருக்கு அப்புறம் காங்கிரஸ் இங்க காலுணவே முடியலங்கிற காழ்ப்புணர்ச்சி ரொம்ப வருஷமா காங்கிரஸுக்கு இருந்துச்சு. அதோட வெளிப்பாடா இப்போ புதுசா வந்த தாவேகா கிட்ட போய் உடனடியா சேர்ந்துட்டாங்க. இதன் மூலியமா திமுக தான் ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சாரு, அவரை முன்னிறுத்தினாரு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு காங்கிரஸ் போய் 2 அமைச்சர் சீட்டுக்காக போய் நின்னது பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூணாவதா ஒரு அணி, அதாவது இந்தியா என்டிஏ அலைன்ஸ் தவிர மூணாவதா ஒரு அலைன்ஸை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்க போறாருங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் திமுக உருவாக்கக்கூடிய இந்த மூணாவது அலைன்ஸ்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தகவல் வெளியாயிருக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமை தாங்கிறதுக்கு, அதாவது பிரதமர் வேட்பாளரா இருக்கிறதுக்கு உத்தவ் தாக்கரே போன்றவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் கூட இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கலாம், அவர் கூட பிரதமர் வேட்பாளர் ஆகலாம், ஆனா ராகுல் காந்தி வேணாம் அப்படிங்கறத அவரு கூட சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி உட்பட அகிலேஷ் யாதவ் உட்பட திமுக பக்கம் இருக்கிறதாவும் சில சமயங்கள்ல சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது இந்த மாதிரியான சில கட்சிகளுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதே சமயம் முக்கியமா இப்போ நம்ம பக்கத்து மாநிலமான மேற்கு வங்கத்துல நடந்த தேர்தல்ல பாஜகவை உள்ள நுழையிறதுக்கான காரணமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருச்சு. ஏன் அப்படின்னா இப்ப நடந்து முடிஞ்ச 2026 மேற்கு வங்கத்துல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக 45.92% தான் எடுத்திருக்கு. அதே திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்துக்கிட்டா 40.96% எடுத்திருக்கு. இதே சிபிஐஎம்னா 4.45, காங்கிரஸ் 2.97% எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி சிபிஐஎம் ஓட சேர்ந்து திரிணாமுலோட கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா இந்த வருஷம் நடந்திருந்த எலெக்ஷன்ல மம்தா பானர்ஜி தான் முதலமைச்சரா வந்திருப்பாங்க. பிஜேபி உள்ளேயே வந்திருக்காது. இப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல நடந்திருக்குல்ல, அதாவது பாஜகவை உள்ள வர்றதுக்கு காங்கிரஸ் ஒரு வேலை பார்த்திருக்குல்ல, இதே வேலையை தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சில முக்கியமான மாநிலங்களையும் காங்கிரஸ் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது பாஜகவை தோற்கடிக்கணும்னு களத்துல சொன்னாலுமே பாஜக
திமுகவை தோற்கடிக்காம அதுக்கு பதிலா மாநில கட்சிகளை வலுவிழக்கிறதுக்கான செயல்கள்ல காங்கிரஸ் ஈடுபட்டு இருக்குன்னு அப்ப இருந்தே ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அது நிரூபிக்கிற மாதிரி காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய மாநில தேர்தலில் தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திமுக மாதிரியான கட்சிகள்கிட்ட தன்னோட பலம் என்னன்னே தெரியாம ஜெயிக்க போறது என்னவோ ஒற்றை இலக்குல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவிலான தொகுதிகள் தான். ஆனா அவங்க கேட்கறது எல்லாமே 100 சீட்டு, 200 சீட்டு, 50 சீட்டு, 40 சீட்டுன்னு கேட்பாங்க. ஆனா ஜெயிக்கிறதே மொத்தமே 4-5 தான் இருக்கும். அதன்படி பாத்தீங்கன்னாலும் இங்கேயுமே 5 தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. சோ தன்னோட பலவீனம் தெரிஞ்சுமே வேணும்னே நான் ஒரு நேஷனல் கட்சி அப்படிங்கறனால திமுக இங்க எப்படி டிமாண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் மத்த மாநிலங்களையும் டிமாண்ட் பண்ணி அந்த மாநில கட்சிகளோட பலத்தை பலவீனமாக்கி அந்த கட்சிகளை தோக்கடிச்சு அதன் மூலியமா பிஜேபி உள்ள வரதுக்கான வேலைகளை காங்கிரஸே வழிவகுத்து தருதுன்னு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம். சரி, இதெல்லாமே இருந்தாலுமே மு.க. ஸ்டாலின் எப்படி ஒரு பிரதமர் வேட்பாளரா நிக்கிற அளவுக்கு தகுதியான ஒரு ஆளா இருப்பாங்களா? அதே சமயம் திமுக நிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழலாம். அதுக்கு கண்டிப்பா தகுதியான ஆளாவும் தகுதியான கட்சியாவும் திமுக இருக்குங்கிறது நம்மளுக்கு சில டேட்டால இருந்து தெரிய வருது. அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்திய அளவுல டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பாஜக அரசு துடிச்சிட்டு இருந்தப்போ அதை தடுத்து நிறுத்தி 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 1 வருஷமா பிளான் போட்டு மாநில கட்சிகளோட பேசி எல்லாரோட ஆதரவையும் பெற்று நாடாளுமன்றத்துல எதிர்த்து அந்த டீலிமிட்டேஷனை தோக்கடிச்சாங்க திமுக தலைமையில இது நடந்திருக்கு. ராகுல் காந்தி தலைமையில கிடையாது. ராகுல் காந்தி தான் அகில இந்திய தலைவர். அவர் பண்ண வேண்டிய வேலையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நீட் எதிர்ப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல், PM-ஸ்ரீ எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இது எல்லாமே அகில இந்தியத்துக்கும் சேரும், அதே சமயம் மாநில உரிமைகளுக்கும் சேரும். இந்த மாதிரி மாநில உரிமைகளுக்கும் சேர்த்தி அகில இந்திய கட்சிகளுக்கும் சேர்த்தி திமுக பேசிட்டே வரனால கண்டிப்பா திமுக பிரதமர் வேட்பாளரா நின்னா கூட தப்பு இல்ல அப்படிங்கறது தான் நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. இங்க தமிழகத்தை உதயநிதி டேக் ஓவர் பண்ண மாதிரி அகில இந்திய அளவுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறது பிற மாநில கட்சிகளோட விருப்பமாவும் இருக்கு. இந்த இடத்துல திமுக அகில இந்திய அளவுல வலு பெறணுங்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா ராகுல் காந்தி ஒரு வலிமையான தலைவர் இல்லைன்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளே தொடர்ந்து விமர்சனம் வச்சு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி தமிழகத்துல இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்கக்கூடிய தாவேகாவோட கூட்டணி காங்கிரஸ் வச்சிருக்கிறதுக்கே ஒரு பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. சோசியல் மீடியாவை வச்சு குழந்தைங்களை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கின ஒரு ஒண்ணுமே இல்லாத தாவேகா கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்குன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்கு. சட்டசபையிலேயே தன்னோட எம்எல்ஏ சர்டிபிகேட்டை மறந்து வச்சுட்டு வந்த கீர்த்தனா அமைச்சர் பக்கத்து சீட்டு எம்எல்ஏ சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ண சபாநாயகர் குதிரை பேரம்னு எக்கச்சக்க சர்ச்சைகள்லையும் எக்கச்சக்கமான ஜோக்கர் வேலைகள்லையும் இப்போ மாட்டிருக்கக்கூடிய தாவேகாவை முன்னிறுத்தி எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த நாடாளுமன்றத்துல 40க்கு 40 சீட்டு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு அப்படியே ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இது பெரிய வரலாற்று நிகழ்வாகவும் இருந்துச்சு. இப்படி தமிழகத்துல பாஜகவை ஒத்த சீட்டு கூட வாங்க விடாத அளவுக்கு வலிமையான இடத்துல திமுக இருந்திருக்காங்க. அவங்கள உடைச்சிட்டு போய் ராகுல் காந்தி ஒரு கூட்டணி அலைன்ஸ் உருவானாலுமே கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. ஏன் அப்படின்னா இதுக்கு ராகுலே ஒரு சாட்சியா இருந்திருக்காரு. யூ வில் நெவர் எவர் என்ட்ரி இன் தமிழ்நாடுன்னு நாடாளுமன்றத்துல திமுக ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசி ராகுலே மெய் மறந்து பேசியிருக்காரு. அதாவது ஒரு அகில இந்திய தலைவரே மு.க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ற அளவுக்கு போற்ற அளவுக்கு அவரோட செயல்பாடு இருந்திருக்கு. சோ அதனால அகில இந்திய கட்சிகள் தான் நாடாளணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை. மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை புரிஞ்சு நாடாளுமன்றத்தில் அதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாநில கட்சிகள் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்றத்துல கண்டிப்பா தலைமை தாங்கலாம் அப்படிங்கறதான் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, பீகார் மாதிரியான சில முக்கியமான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை பேசக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகளோட கொள்கையாவும் முக்கியமான அரசியல்வாதிகளோட முன்னெடுப்பாவும் இருக்கு. காங்கிரஸ் இப்ப வலுவிழந்திருக்கு. குறிப்பா இந்தியா கூட்டணி, திமுக அல்லாத இந்தியா கூட்டணி வலுவிழந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல மட்டும் 63 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதுல நீட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்படி தொடர்ந்து மாணவர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி, வேலை வாய்ப்பின்மை, விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, மும்மொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் EVM மிஷின்ல குளறுபடி, இந்த மாதிரி தொடர்ச்சியா பாஜக எந்த
எந்தெந்த வழியில எல்லாம் உள்ள நுழையணுமோ நுழைஞ்சிட்டு இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த கேப்ல காங்கிரஸ் களத்துல இறங்கி போராடாம சோசியல் மீடியா மூலியமா அரசியலை பிடிச்ச ஆட்சியை பிடிச்ச தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுல இன்னுமே காங்கிரஸ் பின்னோக்கி தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இந்தியாவில் வலுவா இருந்திருந்தா காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு ஜனதா பார்ட்டியை உருவாக்கி இருக்காது. அந்த இடத்துல காங்கிரஸ் வலுவா இல்லைங்கிறதுனாலதான் யாரு என்னன்னே தெரியாத களத்துல இன்னுமே இறங்காத இப்பதான் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பெருசா இயங்காத சோசியல் மீடியா மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு ஆன்லைன் சோசியல் மீடியா பார்ட்டி இந்த அளவுக்கு வலுவான இளைஞர் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் கோட்டை விட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். களத்துல நின்று போராடாம சோசியல் மீடியா மூலியமா ஜெயிச்ச ஆட்சியை பிடிச்ச தாவேகா மாதிரியான கட்சிகளோட ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னும் அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதையும் அவங்க கெடுத்ததற்கான வழியில ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு இப்ப ஆப்போசிட்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் இருக்குன்னு இளைஞர்கள் மத்தியில பேசுபொருள் ஆகிற அளவுக்கு காங்கிரஸோட செயல்பாடு ரொம்ப தோய்வடைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்தியா NDA இந்த அலைன்ஸ் மட்டும் இல்லாம மூணாவதா ஒரு அலைன்ஸ் கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி உருவாக போகுது. இந்த தேர்தல் கூட்டணியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறதா தெரிய வருது. ஏன் அப்படின்னா மாநில உரிமைகளை தொடர்ச்சியா பேசக்கூடிய முக்கியமான ஒரு மூத்த கட்சியை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. குறிப்பா மோடி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய பாஜகவை உள்ள விடாத 40 சீட்டையும் ஒரே அட்டம்ப்ட்ல ஜெயிச்ச அந்த வல்லமை திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால திமுகவை சார்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல பிரதமரானா கூட தப்பு இல்ல அப்படின்னு அவரோட தொண்டர்கள் அவரு சார்பா குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, கலட்டி விட்டுட்டு போன காங்கிரஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக சார்பா உருவாகக்கூடிய கூட்டணிக்கு என்ன பேர் வைப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம அந்த ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.